அடிக்குது குளிரு, என்னை மடக்குது தளிரு. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல என் அன்பை தேடுது. வாரே வாரே வா கட்டி தங்கமே நீ கட்டழகு ராணி, கொட்டி பார்த்த தேனே கட்டில் பக்கம் வாண்டி அடிக்குது குளிரு. என்ன உடம்பு சூடாயிடுச்சா? கொதிக்குதா? எனக்கும் இப்படிதான் இருந்தது. ஏய் என்னடி இது? சரிதான் போடி. நீ இல்லைனா எனக்கு ஃபர்ஸ்ட் நடக்காதா? ஏய் எஸ்டில பார்க்க மாட்டியா? நெட்டு ஸ்லோ. யோ யாரியா நீ? உள்ள எப்படி வந்த? என்ன கேட்ட? உள்ள எப்போ வந்தன்னு கேட்டேன். நீ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பயாலஜி கிளாஸ் நடுவுல 10 நிமிஷம் பாத்ரூம் போனிய ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்ன நொல்லிய? ஆமாம் போனேன். இப்போதைக்கு என்ன? இப்போ அப்பதான் முத வந்தேன். எங்க? உனக்குள்ள. எனக்குள்ளயா? ஏச்சி நீ முதல்ல எழுந்துரி. நான் இருக்கிறது முக்கியம் இல்லை தம்பி, புரியுதா? யோ என்னையா சொல்ற? என்னாலதான் இந்த உலகமே இங்கிட்டு இருக்கு. எனக்கு பல பேர் இருக்கு. ஆசை, காமம், இச்சை, இன்பம், சிற்றின்பம். சிம்பிளா சொல்லணும்னா நான் தான்டா உன் காமம். நீ என்ன காமேஷ்னே கூப்பிடலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னத்துக்கு நீ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுட்டு இருக்க? யோ அது நான் இல்லையா, அவன். எவன்? நவுரு. யோ நீ யாரியா புதுசா வந்துட்டான்டா எதையும் முரளி. ஏய் சி நித்து. யாரியா நீ? LOVE லவ் இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமானது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இல்லாம எதுவுமே இல்லை. நான் இல்லாம இந்த உலகமே இயங்காது. ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்குமே. நிறுத்து 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 நிறுத்து. இதே மாதிரி தான் இவனும் ஒன்று சொன்னான். இவன் கூடலாம் என்ன சிலியா கம்பேர் பண்ணாத. நான் வேற. அதை விடு. நீ மட்டும் என் கூட உண்மையா இருந்திருந்தேனா நம்ம ஸ்ருதியை நீ போக விட்டுருக்க மாட்டேன். சுருதி போனா பல்லவி, சங்கீதா, சரண்யான்னு 6 கட்ட 7 கட்ட போட்டு போயிட்டே இருப்பான். அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. நீ மட்டும் ஸ்ருதியை உண்மையா லவ் பண்ணேனா அந்த ஃபீலிங், அந்த இமோஷன்ஸ், ஓ ஹார்ட் பீட், வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ், எங்கோ மனம் பறக்கும். கோமனம் பறக்குதா? என்ன அர்ஜுன், உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். எமோஷனலா அட்டாக் பண்றான். குழந்தை மாதிரி நம்பாத. நீ ஸ்ருதியை மிஸ் பண்றியோ இல்லையோ, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா.
நானும் தான் மிஸ் பண்றேன். ஏய், ஒத்த ரோசாவோட இருக்க உனக்கே உள்ள இருந்தா 1000 மல்லி போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ இருக்கும்? டேய், ஆக மொத்தம் நீங்க 2 பேரும் சேர்ந்து என் காதுல பூசுத்தலையே. ஆஹா. சரி, இப்போ இங்க என்னத்துக்கு வந்திருக்கீங்க? ஸ்ட்ரைட்டா மாட்டிருக்காங்கடா. மேட்ரு அதுக்கு தான் நான் வந்தேன். ஐயோ அர்ஜுன், ஏன்டா அடிக்கிற? நீ மனசார ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கரெக்டா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவளோட சண்டை போட்டு கண்ட படம்லாம் பார்த்துட்டு இருக்கியே, கேவலமா இல்ல உனக்கு? ஆனா ஆமாப்பா, எனக்கு ரொம்ப வருஷமா இதே பார்த்து போர் அடிச்சிச்சு. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. நீ இல்லாம இவன் இல்ல, இவன் இல்லாம நீ இல்ல. ஆக்சுவலி நான் இல்லாம தான் நீங்க இல்ல. நாங்க இல்லாம தான் நீ இல்ல. அப்போ நான் ஏன் ஸ்ருதிய போட்டேன்? யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் வாழணும். போ அர்ஜுன், அவளை போய் சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு வா. டைம் ஆச்சு. பூ அடுத்து நீயும் ஆடுற. போ அர்ஜுன் போ. இங்க பாடுறா, இங்க கண்ணாடியில பாடுறா. என்னடா பாக்குற? இந்த முட்டாளுங்க பேச்செல்லாம் கேட்காத. யாரா அவன்? என்ன மாதிரியா இருக்கான்? நீ ஏன்டா விட்டு கொடுக்கணும்? இல்ல நீ ஏன் விட்டு கொடுக்கணும்? அவன் தான்டா ஈகோ. இவன் இருக்கிற வரைக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் உன்னால தாக்கு பிடிக்க முடியாது. நீ ஆம்பளை, அவன் பொண்டாட்டி, அவளா தேடி வரணும், வர வைப்போம். அதான்டா இந்த ஈகோ. என்னடா யோசிக்கிற? உன்னதான்டா. என்னடா யோசிக்கிற? டேய், எங்கடா போற? டேய் டேய், நீ எங்கடா போற? ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டலாம் நினைக்கிறேன். ஆரி அவர்களே, என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மூவி எப்படி இருந்தது? கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல வந்ததை தெளிவாக ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த கண்டினியூட்டி 2-3 இடங்களில் அந்த பொண்ணோட பூ வச்சுருந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த இடங்கள்லாம் இருந்தது. அதை நீங்கள் எடிட்டிங்கில் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு வைல்ட் கார்டு ரவுண்டில் ஒரு காம்படிஷனை நீங்கள் பண்ணும்போது உங்கள் படம் ஒரு இடத்துல எல்லா இடங்கள்லையும் அது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஒரு நகைச்சுவையாகவும் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாகவும் அந்த நடிச்சிருந்தவரும் கொஞ்சம் நல்லா யதார்த்தமாக அவருடைய கதாபாத்திரத்தை வந்து அவரும் நல்லா பண்ணியிருந்தார். ஓவரால் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா பிரபு சாலமன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். நல்லா இருந்துச்சுப்பா. வே ஆஃப் டெல்லிங், அந்த குறிப்பிட்ட அந்த கொடுத்த நேரத்துக்குள்ளே அந்த சுவாரஸ்யம் குறையாமல் எந்த விரசமாக ஒரு மாதிரி நாங்கள் பயந்தது அதுதான், அதெல்லாம் இல்லாமல் அழகாக பண்ணிட்டீங்க. குட், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ வெற்றிமாறன் சார், உங்களோட கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் திங், நான் இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தா கண்டிப்பாக நான் இப்படி ஒரு பிளாட் யோசிக்க மாட்டேன். ஸோ தட் வே ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் ஐடியா. எல்லாமே வந்து இட் ஹட் ஃபாலன் இன் பிளேஸ் வெல் அண்ட் ஐ ரியலி லைக் த ஒரு philosophical note into it. So that was working for me. It worked very well. And ரொம்ப சட்டிலாக இருக்கிற ஹியூமர், பிளேட்டண்ட்டாக இருக்கிற ஹியூமர் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஒரு டவுட் இருக்குது. இப்போ எனக்கு அவன் வந்து அந்த லேப்டாப்பை தூக்கி அந்த பூ மேலே போட்டான், பூவெல்லாம் கலைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரீபூட்னால் வந்து இட் இஸ் ஒரு another டைமென்ஷன் மாதிரி தான், இல்லை திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து வருது? திரும்ப ஸ்டார்டிங் வேர் இஸ் டான்சிங் ஆஃப்டர் தட் ஃபினிஷ். அவன் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பெட்டில் இல்லை. இப்போ வந்து டஸ் த வைஃப் நோ தட் த ஆர்குமெண்ட் ஹேப்பன், த கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்? நோ.
everything is starting from first. From the beginning. I think அது இல்லாமல் நீ பண்ணியிருந்தா it would have been better. அது அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா it would have definitely been better because that makes more sense. இப்போ இவனும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான், அந்த பொண்ணும் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்து நிற்கும் போது she doesn't know what happened. It becomes a one-sided film. Yeah. But it worked. It worked. The idea is Thank good. you, sir. Everything worked. Good. Oh my god. அண்ட் நம்ம ஆடியன்ஸ்லேருந்து இன்னைக்கு ஹிந்துஸ்தான் காலேஜ்லேருந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. யாருக்காவது கொஸ்டின் இருக்கா மதன் கிட்ட? இளம் இயக்குனர் இருக்கா? யா ப்ளீஸ். ஹாய் ப்ரோ, என் நேம் அக்ஷரா. நீங்கள் என்ன கொஷின்னா வந்து நீங்கள் லவ்வுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தீங்க, அட் சேம் டைம் லஸ்ட்டுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தீங்க. ஈகோக்கு அந்த கேரக்டரைசேஷன் கொடுக்குறப்போ நீங்கள் அவனோட ரெஃப்ளெக்ஷனே தான் வச்சிங்க, தனியாக ஒருத்தவங்களது ஒரு கேஸ்ட் யூஸ் பண்ணல. அது எதுக்கு? ஏதாவது ரீசன் இருக்கா அதுக்கு? Because that's himself. லவ்வாக காட்டும் போது லஸ்ட்டாக காட்டும் போது இட்ஸ் பீன் எக்ஸாஜரேட்டட். ஹீஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஈகோ அந்த விஷயமாகவே இருக்கட்டும், ஒரு கண்ணாடியில் பார்த்தா அவனே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு இம்பேக்டாக இருக்கும்னு தான் அதை வச்சேன். தேங்க்யூ.